வணக்கம். மிக்ஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் குயிஸ் 10 கேள்விகள், அனைத்து தேர்வு கேள்விகள். தொடங்குவோம். ஒளியின் வேகத்தை முதலில் அளவிட்டவர் யார்? ஏ. ஐசக் நியூட்டன். பி. கலிலியோ கலிலி. சி. ஓலே ரோமர். டி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. ஓலே ரோமர். எழுபத்தி அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 73 RD கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதனுடன் தொடர்புடையது? ஏ. அடிப்படை உரிமைகள். பி. பஞ்சாயத்து ராஜ்ய நிறுவனங்கள். சி. மாநிலங்களவையின் அமைப்பு. டி. மத்திய மாநில உறவுகள். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. பஞ்சாயத்து ராஜ்ய நிறுவனங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் எம்.எஸ். தோனி. எம்.எஸ். தோனி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஏ. ஜார்க்கண்ட். பி. பீகார். சி. உத்தரப்பிரதேசம். டி. மத்திய பிரதேசம். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. ஜார்க்கண்ட். கசிரங்கா தேசிய பூங்கா, காஜிரங்கா நேஷனல் பார்க் ஒரு கொம்பு காண்டாமிருகங்களுக்கு ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் பிரபலமானது. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஏ. மேற்கு வங்கம். பி. அஸ்ஸாம். சி. மேகாலயா. டி. அருணாச்சல பிரதேசம். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை பி. அஸ்ஸாம். ஐனே அக்பரி எனாயக்பரி என்ற வரலாற்று நூலை எழுதியவர் யார்? ஏ. அபுல் ஃபசல். பி. கைசி. சி. ரஹீம். டி. தோடர்மால். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை ஏ. அபுல் ஃபசல். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ நிலவுக்கு அனுப்பிய சந்திரயான் -3 CSANDRAY-3 விண்கலம் எந்த ஆண்டு வெற்றிகரமாக தரையிறங்கியது? ஏ. 2021. பி. 2022. சி. 2023. டி. 2024. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. 2023. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணை 8th ஸ்கெட்யூல் எதனுடன் தொடர்புடையது? ஏ. அதிகார பங்கீடு. பி. மாநிலங்களவையின் இடங்கள். சி. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். டி. பஞ்சாயத்துகள். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை சி. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். இந்தியாவின் மிக உயரிய சிவில் விருது
highest civilian award எது? A. பத்ம விபூஷன், B. பாரத ரத்னா, C. பத்ம பூஷன், T. பத்மஸ்ரீ. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை B. பாரத ரத்னா. Travels in the Mughal Empire, Travels in the Mughal Empire என்ற நூலை எழுதிய ஐரோப்பிய பயணி யார்? A. மார்கோ போலோ, மார்கோ போலோ, B. இப்ன் பதூதா, ஐபிஎன் பட்டுதா, C. பிரான்சுவா பெர்னியர், பிரெங்கோயிஸ் பெர்னியா, T. நிகோலோ கோண்டி, நிக்கோலோ தே கொண்டி. யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை C. பிரான்சுவா பெர்னியர், பிரெங்கோயிஸ் பெர்னியா. அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? A. கர்நாடகா, கர்நாடக், B. கேரளா, கேரளா, C. தமிழ்நாடு, தமிழ்நாடு, D. ஆந்திர பிரதேசம், ஆந்திர பிரதேஷ். யோசித்து சொல்லுங்கள். சரியான விடை B. கேரளா, கேரளா. லைக், கமெண்ட் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஸ்கோரை கமெண்டில் எழுதுங்கள்.